இதில் ஆபாசம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆபாசம் ஒரு நடிகை குறிப்பிட்டு இங்கே மாத்திரம்தான் தண்ணி வருமா, அல்லது எல்லா இடத்துலையும் தண்ணி வருதா? அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க பேச மாட்டாங்களா? அப்போ என்ன அவங்களுக்கு ஆத்திரம் வராதா? தஞ்சாவூரில் போய் அவர் பேச வேண்டியதை விட்டுட்டு அவருக்கே பிடிச்சமான ஒன்றை பேசுறதுனால வந்த விளைவு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். காவேரி பிரச்சனையே திசை திருப்பின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது உதயநிதி பண்ண வேலை கர்நாடகத்துக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு. திசை காவேரி பிரச்சனையை பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனையை பேசி நாளைக்கு இப்போ அசம்பிளி இருக்குது, நம்மளை கைது செய்ய மாட்டாங்க, அதனால் நம்ம எது வேணாலும் பேசலான்னு பேசினா அப்புறம் நடவடிக்கை வரத்தான் செய்யும். கர்நாடகத்தில் கருணாநிதி குடும்பத்திற்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதை முதல்ல சொல்லணும். அதை காப்பதற்காக கருணாநிதிக்கு நோகாமல் பார்த்துக்கொள்கின்ற வேலை கருணாநிதி காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற சொத்துக்களுக்கு ஆபத்து வரும். அதே வாட்டல் நாகராஜ், அங்கே இருக்கிற கர்நாடக தீவிரவாதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வலிக்காமல் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. இவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கு வர்றதுக்கு உள்ள வழிவகைகளை தான் இவங்க தேடுவாங்க. இதுதான் உண்மை. நீ பேசின பேச்சு சரியில்லைன்னா அவன் நடவடிக்கை எடுத்து தான் செய்வாங்க. நீ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு காலத்தில் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் மேலேயே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்முடைய தவறுகளை பூரா அவங்க எடுத்து காட்டுறாங்க, வெளியில் கொண்டு வர்றாங்க. அதனால் இதை மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் போராட்ட களம் வெடிக்குது. ஏன்னு பார்த்தோம்னா, நேற்று தஞ்சாவூரில் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சர்ச்சையான பேச்சு பேசினதா ஒரு 9 வழக்குகள் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? தஞ்சாவூரில் போய் அவர் பேச வேண்டியதை விட்டுட்டு அவருக்கே பிடிச்சமான ஒன்றை பேசுறதுனால வந்த விளைவு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். பேச வேண்டிய பிரச்சனை, காவேரியை பற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பேசலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒரு நாகரிகமாக அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் ஏதோ ஒரு மாதிரி பெண்களை பற்றி அசிங்கமாக பேசி அதனுடைய விளைவாக வேறு வழி இல்லாமல் பெண்களை பற்றி பேசுவதற்கு ஒரு அரசாங்கம் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. அதனால் இது தேவையில்லாத பிரச்சனை. இது பேசியிருக்காரு. ஆனால் அதுக்காக தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கே கூட அந்த உதயநிதி பேசியது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் கட்சியில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்களே தவிர உளமார்ந்த போராட்டமாக இதை நான் கருதவில்லை. காரணம், உளமார்ந்த போராட்டம் எத்தனையோ இருக்குது. காவேரி பிரச்சனையில் மத்திய சர்க்காரை எதிர்த்து அல்லது மாநில கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து பேசலாம். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் விட்டு கொச்சைப்படுத்தியது மொத்த தமிழ்நாட்டுக்கே இது ஒரு கேவலம், தலைகுனிவை தான். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற பேச்சாகத்தான் நான் உதயனுடைய பேச்சு இப்போ நான் பார்க்குறேன். அவர் என்ன பேசினார் சார்? அங்கே அதை நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமான பேச்சா. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு நடிகையை ஈடுபடுத்தி அவர் பேசுனது ரொம்ப தவறானது. அதுவும் அப்படி பண்ண போனோன்னா ஒரு தாய்க்குலத்தை கேவலப்படுத்துவதற்கு அவர் அந்த காவிரி பிரச்சனையை பயன்படுத்தியிருக்கிறார்ன்று தான் நான் கருதுகிறேன். அதுவும் தேவையில்லாது. இதெல்லாம் சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு தெரியாமல் கண்டபடி பேசுகிறதா தான், மெச்சூரிட்டி இல்லைன்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக போராட்டம் நடக்குதுன்னா வேறு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை. பாவம், அவங்களுக்கும் இது தேவையில்லாது, இது பேசி மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு போராட்டத்தை ஒரு பேச்சை பேசினா அதை கீழ்மட்டம் வரைக்கும் அதை ஆதரிக்கணும். அப்படிப்பட்ட பேச்சு அல்ல அது. எல்லா எதிர்க்கட்சிகளும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சை பேசுனதுனால வேறு ஒன்றும் வழி இல்லாமல் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்குது. அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு நியாயம்தான், அதை எடுத்திருக்காங்க. ஆனால் கட்சிக்காரங்களுடைய தலையெழுத்து அதை அவங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காட்டியும் அதுக்காக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் அதை பேசத்தான் தீர வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் இங்கே காவேரியில் தண்ணி வராமல் இருக்குது, ஆனால் இங்கே த்ரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருதா அப்படின்றத மட்டும் கேட்டார். இதில் என்ன தப்பு இருக்குது? அதுவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூட இல்லையே, பேரக்கூட அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே சார். இதில் ஆபாசம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆபாசம் ஒரு நடிகை குறிப்பிட்டு இங்கே மாத்திரம்தான் தண்ணி வருமா, அல்லது எல்லா இடத்துலையும் தண்ணி வருதா? இதுக்கு அதையே குறிப்பிடணும். நீங்கள் தேவையில்லாது. காவேரியில் தண்ணி இல்லை,
அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்கணுமே தவிர ஒரு 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 ஆபாசமான ஒரு எல்லாரும் ஆபாசம் என்று உணர்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை பேசுவது தவறு. ஆனால் இப்போ போராட்டம் எங்கே பார்த்தாலும் போராட்டம் இருக்குது. தாவேகாவும் சரி திமுகவும் சரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று காவேரி பிரச்சனையை பேச போன இடத்துல நடிகையை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன, விஷயத்தை திசை திருப்புவதற்கான ஒரு வேலை சார். திமுக காரங்களை தான் கேட்கணும், ஏன் இது தேவையில்லாமல் பேச, ஏன் திமுகவில் அறிவுஜீவிகளே இல்லையா? இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க சில பேர், அவங்கள கேட்கலாமே. கேட்டால் அவங்க மனசாட்சி சொல்லுமில்ல, மனசாட்சிப்படி பேசுனா உதயநிதி பேசுகிறது தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. அதனால் இது ஒரு கட்சி தலைமை பொறுப்பிற்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தகுதியான வார்த்தைகள் கிடையாது. உன்னுடைய தரத்துக்கு தரந்தாழ்ந்த பேச்சு, தரந்தாழ்ந்த இது பெண்களை அவமதிக்கிற பேச்சு, அதனால் தாய்க்குலத்தை அசிங்கப்படுத்துகிற பேச்சு, இது தேவையற்றது. அது பேசுனாங்க. அதுக்கு ஒரு அரசாங்கம் நியாயப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா எடுத்து தான் தீரணும், வேறு வழியில். எல்லாத்தையும் எது வேணாலும் பேச விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால் பேசுவாங்க. கட்சிக்காரனுடைய தலையெழுத்தும் சரி, நம்ம கட்சியினுடைய எதிர்பாராத ஒரு தலைவனாக இருக்கார், அவருக்கு பிரச்சனையில் நம்ம தலையில்லைன்னா நாளைக்கு அது சீட்டு கிடைக்காது, இது சீட்டு கிடைக்காது, அதில் ஊராட்சியில் நிற்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கும் அது அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர இதயபூர்வமான போராட்டம் அல்ல இது. ஆனால் இப்போ அந்த கைது பண்ணியிருக்காங்க, அந்த கைதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா கோர்ட் இப்போதைக்கு வேணாம், அவசரப்பட வேணாம், பொறுமை காப்போம் சொல்லியுமே இவ்வளோ அவசரமாக கைது பண்ணுறது அது என்னன்னு அவங்கள தான் கேட்கணும். எனக்கு கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு நடவடிக்கை ஏன் எடுக்கப்பட்டது என்பதை அரசாங்கம் தான் சொல்லணும். ஆனால் இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்காக கைது பண்ணது சரியா தவறா? நிச்சயமாக தவறே கிடையாது. கைது பண்ணது அப்படி ஆபாசமாக எல்லாம் கண்டபடி பேச ஆரம்பித்தா அப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க பேச மாட்டாங்களா? அப்போ என்ன அவங்களுக்கு ஆத்திரம் வராதா? பெண்களை ஈடுபடுத்தி அதில் பேசுகிறது யாராக இருந்தாலும் தவறு தான். யார் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, இவங்க பிரச்சனையை ஒட்டி பேசணுமே தவிர அதை பெண்களை ஈடுபடுத்தி பேசுனா எல்லா பெண்களுமே கொஞ்சம் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தா நிச்சயமாக திமுகவை எல்லாரும் வெறுக்க தான் செய்வாங்க. அதுதான் உண்மை. ஆனால் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே இந்த கைது பண்ணுறது ஏன் தாவேகா அரசு இதை பண்ணுது? பயமா? ஏன் நாளைக்கு எங்கள் தலைவர் கேள்வி கேட்டுவாங்கன்றதுக்காக இப்போவே பயந்து அவங்கள முடக்க பார்க்குறீங்களான்ற கேள்வி. நீங்கள் அப்படி நினைக்கிற நீங்கள் சிக்கல் இல்லாத பேசுறதுக்கு எவ்வளோ காவேரி பிரச்சனையில் சிக்கல் இல்லாமல், அதாவது இப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகள் பேசி சிக்கல் இல்லாத பேசினா யாராலும் கைது செய்ய முடியாது. அது தாராளமாக நாளைக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியில் சொல்லலாம். அதை விட்டு நீங்கள் நாளைக்கு இப்போ அசம்பிளி இருக்குது, நம்மளை கைது செய்ய மாட்டாங்க, அதனால் நம்ம எது வேணாலும் பேசலான்னு பேசுனா அப்புறம் நடவடிக்கை வரத்தான் செய்யும். அதனால் இந்த கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டமன்றம் நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பட்ஜெட்டில் அவர் என்ன சொல்ல போகிறாரு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் மனசாட்சி உள்ளவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், விஷயம் புரிந்தவர்கள் இந்த பேச்சு முழுக்க தவறானது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட இழிவான ஒரு பேச்சை ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்றவர் பேசி இருக்கக்கூடாது. பேசுனது தவறு. பேசின பிற்பாடு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காமல் ஒரு அரசாங்கம் இருந்தால் அதுவும் கையாளாகாத அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மூல காரணம் உதயநிதி தான். இதை பேசணும், எதை பேசணுமோ அதை விட்டு காவேரி பிரச்சனையை திசை திருப்பின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது உதயநிதி பண்ண வேலை கர்நாடகத்துக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு. காவேரி பிரச்சனை பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனை பேசி தள்ளிட்டு போகிற மாதிரி ஆகிடுமே தவிர காவேரி பிரச்சனை பேசுவதற்குரிய அந்த வழிமுறையிலே அவர் பேசவில்லை. ஆனால் அவர் கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்கே இருக்கிறது காங்கிரஸ், இப்போ காங்கிரஸ் இருக்கிறது தாவேகா கூட இல்லை. நான் கேட்குறேன், கர்நாடகத்தில் கருணாநிதி குடும்பத்திற்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதை முதல்ல சொல்லட்டும். அதை காப்பதற்காக கருணாநிதிக்கு நோகாமல் பார்த்துக்கொள்கின்ற வேலை கருணாநிதி காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு, தெரியுதா? ரொம்ப இவங்க வேகமாக கர்நாடக பிரச்சனையில் ஈடுபட்டால் அங்கே இருக்கிற சொத்துக்களுக்கு ஆபத்து வரும். அதே வாட்டல் நாகராஜ், அங்கே இருக்கிற கர்நாடக தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வலிக்காமல் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. இவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கு வர்றதுக்கு உள்ள வழிவகைகளை தான் இவங்க தேடுவாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அவர் கைதும் ஆகுறாரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு பயம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போகிறார். எல்லாரும் சொல்கிற வார்த்தை சாதாரண கடைசியில் இருக்கா பாருங்க, அவங்க கூட ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, கைது பண்ணிட்டேன், நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சாதாரண வார்த்தை. இது பெரிய வார்த்தையே கிடையாது. நீங்கள் பார்த்துக்குறேன் என்று சொல்கிறது பெரிய வீர தீரமெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இருக்குது, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, கையில் கொள்ளடித்த பணம் இருக்குது,
நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் ம். ம். ஆனா இப்ப இவர் கைதாகியிருக்காரு சார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவேகா என்ன மாரி நடவடிக்கை எடுக்க போகுது? இப்ப தாவேகா இதுல கைது காட்ட வேண்டிய இந்த மும்முரத்த வந்து மற்ற வழக்குகள்லயும் ஏன் மற்ற இன்றைக்கி இதுலயும் இவங்க காட்டலாம். நீதிமன்றத்தில் நாளைக்கு சொன்னாங்கன்னா நீதிமன்றத்தில் மூவ் பண்ணால் அவங்க ஜாமீனில் விட சொன்னால் அப்புறம் வந்து சட்டமன்றத்துக்கு வரலாம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வரவே முடியாதுன்றது கிடையாது. அதனால் ஒரு வழக்கில் பண்ணிட்டா இருக்கிற சூழ்நிலை கருதி அவசரத்தை கருதி ஜாமீன் கொடுத்தாங்கன்னா ஜாமீனில் வந்து நாளைக்கு பேசட்டுமே சட்டமன்றத்தில். இவர் பேசுனா உடனே சட்டமன்றமெல்லாம் நாடே கொதிச்சு எழுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது பல முறை நம்ம பார்த்துட்டோம். எத்தனையோ தடவை கருணாநிதி பேசுகிற போதும் சரி, மற்ற ஸ்டாலின் பேசுகிற போது அல்லது திமுக பேசுகிற போதும், அதாவது ஒரு அரசாங்கம் நடத்துகிறவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறவர்கள் முதல்ல தூய்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அது இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அடிப்படையெல்லாம் போன பிற்பாடு வேறு வழி இல்லாமல் இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார் அப்படின்ற அந்த எரிச்சலை என்ன வம்பாளத்து விடுவோமேன்னு பண்ணுறது தானே தவிர இது ஒரு தேவையான நடவடிக்கையே கிடையாது. ஆனா இப்ப இது மட்டும் இல்லாம அதுலயே அந்த மீட்டிங்லயே நிறைய பேசியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு டம்மி முதல்வர் மாதிரி அப்படின்ற வார்த்தையும் use அதுக்காகவும் நடவடிக்கை எடுக்கலாம். டம்மி முதல்வர் எப்படி ஒரு டம்மி முதல்வர்னு சொல்கிறது? அதெல்லாம் வந்து வரம்பு மீறிய வார்த்தைகள் அல்லவா? நீ பிரச்சனையை பேசு, அதை விட்டு நீ வந்து 4ஆம் தரம் 5ஆம் தரத்தில் பேசுவது என்பது முதல்ல அதுக்குள்ளே பயிற்சி பெறணும், ஒழுங்காக பேசுறதுக்கு கற்றுக்கணும் முதல்ல. அதை விட்டு ஏதோ அந்த இடத்துல வந்துட்டோன்றதுக்காக எது வேணால் பேசலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பு. அது ஆனா தொடர்ந்து திமுக இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சுட்டே இருக்கு. இதற்கு முன்னாடியும் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொச்சைப்படுத்தும் விதமா வார்த்தைகள் பயன்படுத்துறதும் அதற்கு வழக்கு போடுறதுமா தான் இருக்கு. இப்ப உதயநிதி அவர்களே பண்ணியிருக்காருன்ற அதாவது ஒரு குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால், ஆட்சியை நேர்மையாக நடத்தியிருந்தால் நேர்மையாக இப்போ சட்டமன்றத்தில் சந்திப்போம் என்பது என்ற முறையில் போக முடியும். இல்லை இப்போ என்ன பண்ணுறது, நம்முடைய தவறுகளை பூரா அவங்க எடுத்து காட்டுறாங்க, வெளியில் கொண்டு வர்றாங்க. அதனால் இதை மூடி மறைக்கிறதுக்கு எதாவது திசை திருப்பலாமா என்கின்ற முயற்சி தானே, இது தவிர வேறொன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இத்தனை நாள் வந்து அமைச்சர்கள் மேலே தான் வந்து வழக்குகள் பதிவுப்பட்டிருந்துச்சு, அந்த கைதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் மேலேயே வழக்குகள் பதிவுப்பட்டு யாராக இருந்தாலும் மனிதன் தானே நீ தாமா, இல்லை சட்டத்தின் முன்னால் நீ எல்லாரும் ஒன்று தான். நீ பேசின பேச்சு சரியில்லைன்னா அவன் நடவடிக்கை எடுத்து தான் செய்வாங்க. நீ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு காலத்தில் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் மேலேயே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நாடு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. அதனால் யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, கடமை, அதை வேலையை செய்வாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.